எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை பத்திரமாய் ஆச்சரியமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது லேவியராகமம் 26:12 சொல்லுகிறது, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம், நீங்கள் என்னுடைய ஜனம், நீங்கள் என்னுடைய சொத்து என்று சொல்லி கர்த்தர் உரிமை பாராட்டுகிறார். என்றைக்கு உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டு ஞானஸ்தானம் என்று ஒரு ஐக்கியத்திற்குள் வந்து நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு நீங்களும் நானும் எப்படியாக மாறுகிறோமா, அவருடைய ஜனங்களாய் மாறுகிறோம், அவருடைய சொந்த ஜனமாய் மாறுகிறோம். பிரியமானவர்களே, சொந்த ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் சாதாரணமாய் அல்ல, அவருக்கு சொந்தமாய் மாறும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை பிடித்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார். யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய ஜனம். சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்காரங்களை பார்த்தா ஒரு குரூப் சேர்ந்துடும். சர்ச்சாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, இவங்க எந்த ஊர், இவங்க எங்கள் ஊர், அந்த ஊர், இந்த ஊர்னு சொல்லி ஊர் பெருமைகளை பேசி சில ஜனங்கள் ஊருக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க கடைசி வரைக்கும். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போட்டு இந்த உலகத்தில், ஆனால் நீ எனக்கு சொந்த ஜனங்களாய் மாறுகிறீர்கள், நீங்கள் என்னுடைய ஜனம். நாம் கர்த்தருடைய ஜனமாய் மாறும் பொழுது, அவரை நம்பி அவருடைய வார்த்தையை பிடித்து நடக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்ப்போம். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 3 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். நீ அவருடைய ஜனமாய் மாறும் பொழுது உனக்கு பலன் உண்டாகும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் உண்டாகும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுச்சி உண்டாகும். நீ வேலை செய்யக்கூடிய பலனை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுப்பார். மாத்திரமல்ல, பலன் கொடுத்து சமாதானத்தை கொடுப்பார். யாருக்கும் கிடைக்காத சமாதானம், குடியினால் வருகிற சமாதானம் அல்ல, சினிமாவினால் வருகிற சமாதானம் அல்ல, யாருக்கும் கொடுக்காத தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். 3வது, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சிறுமையிலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கஷ்டத்தில் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் துக்கத்தில் அவர் ஆசீர்வதிப்பார், உன் வேதனையில் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அலைந்து திரிவதில்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்தும், எல்லா தடைகளையும் நீக்கும், ஆச்சரியமாய் நடத்தும், கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இந்த நாளில் இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகள் ஒவ்வொருடைய சிரசின் மீதும் இறங்கி வரட்டும், ஆசீர்வாதங்கள் பழிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். ஆண்டவரை சொந்த ஜனங்களாக இருக்க கிருபை தருவீராக. உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.